ஸ்கூல் லைஃப் எல்லாருக்குமே மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கும்ல. அப்படி என் லைஃப்ல எனக்கு மறக்க முடியாத சில நினைவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கதை தான் இது. இது என்னோட 5 வயசுல நடந்த உண்மையான அனுபவத்தை மையமாக கொண்டு உருவாக்கின கதை தான் இது. கரெக்டாக 1996 ஆரம்பித்த கதை இந்த கதை. ஒரு பெட்டியும் வாளியும் கொடுத்து எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போனாங்க எங்கள் அப்பா அம்மா. ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவை பிரிகிற சோகம் இருக்குதுல்ல, அது சொல்லவே முடியாது. தனிமை, வெறுப்பு எனக்குள்ளே அதிகரிச்சுட்டே போனப்போ தான் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்களோட கதை பேசிக்கிட்டு, அவங்களோட கதையை கேட்டுக்கிட்டு, ஸ்நாக்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு, அப்புறம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து அவங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாடினதுக்கப்புறம் இந்த ஸ்டடி ஹால்னு இருக்குது, அப்பப்பா மறக்கவே முடியாதுங்க. இந்த வார்டன் தூங்கினா பக்கத்தில் பேசினா பயங்கரமாக திட்டுவாருங்க. ஸ்டடி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் நைட் டின்னர் கரெக்டாக ஒரு 9 o'clock சாப்பிட்டு எல்லாரும் வரிசையாக தூங்க போயிடுவோம். காலையில் 5:30 அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வாளியை எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அது மேலே உட்காந்து தான் நான் கையெட்டாதில்ல. ஸோ அப்போ கஷ்டப்பட்டு தான் அது கழுவுனேன். சென்சார் தான் டவுசர் அவுட்டில். அப்புறம் குழியெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு மெதுவாக கிளம்புவோம். கிளம்பிட்டு அங்கே படிப்பு வருதோ வரலையோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்து எகெயின் ஈவினிங் விளையாட ஆரம்பித்தோம். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் பஸ் காற்றை பிடிங்கிட்டேன் கிரவுண்டில். வேணும்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற வண்டியில் காற்றை பிடிங்க பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நைட் தூங்குறப்ப பெட்ஷீட்டில் யூரின் போயிட்டேன். அப்புறம் அந்த பெட்ஷீட்டை மடிக்காமலே கொண்டு போயிட்டு ட்ரங்க் பெட்டி மேலே வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து அதே பெட்ஷீட்டை நைட் தூங்குறப்போ போத்திருப்போம். அந்த ஸ்மெல்லு வரும்ல, அது என் லைஃப்லேயே ஹாஸ்டல் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பாத்ரூம் போயிட்டு கழுவு கஷ்டப்பட்டது, யூரின் ஸ்மெல்லோட அந்த பெட்ஷீட்டை போத்தி தூங்கினது, இந்த கஷ்டங்கள்லாம் என்னை ரொம்ப பாதிச்சது. எங்கள் அம்மாவோட ஞாபகம் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சது. ஸோ நைட் நான் டிசைட் பண்ணேன், நைட்டு எப்படியாவது வீட்டுக்கு ஓடிடணும்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாம் நான் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்கப்போ மேலே எழுந்திரிச்சு ஸ்கூல் கேட்டுக்கிட்ட போனேன். அங்கே வாட்ச்மேனை வந்து நல்ல வேலை அங்கே கேட்டை பூட்டிகிட்டு தூங்கிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் நான் அப்படியே காம்பவுண்ட் எகிரி குதிச்சு அப்படியே மெல்ல நடக்க ஆரம்பித்தேன். ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணி, மழை, இடி, மின்னல், பூச்சி சவுண்டு, ரொம்ப பயந்தான். அப்படியே தான் நடந்து மெதுவாக போயிட்டு ஒரு மார்க்கெட்டு வந்தது. அந்த மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு டேபிளுக்கு அடியில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு அக்கா எழுப்பி, என்னடா தம்பி இங்கே பண்ணிட்டுருக்காங்க? இல்லைக்கா, நேற்று நைட்டு தாத்தா வந்தாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, எங்கடா அவன் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு விசாரித்து, அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஆட்டோ டிரைவர் போல். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னை அமுச்சு வச்சாங்க. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா தம்பி அவன் அட்ரஸ்ன்னு சொல்லி என்னை அப்படியே கூப்பிட்டு போனாங்க அவங்க ஆட்டோவில். எனக்கு வழியில் போகிறப்ப நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போனேன். இருந்தாலும் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா எங்கேயாவது கொண்டு போய் நம்ம கிட்னி எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி நடந்துருந்தா கஷ்டம்தான்ல. அப்புறம் ரொம்ப சின்ன பையில அட்ரஸ் தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஸோ அதை அடையாளம் வச்சு எங்கள் அந்த அண்ணா கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவில் என்னை வந்து ஏன்டா ஹாஸ்டலை விட்டு ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கர திட்டு. என்னை ஒரு உட்டன் ஸ்கேல் எடுத்து மடார்னு ஒரே அடி. அதுக்கு மண்டை உடஞ்சி பொலன்னு ரத்தம். அப்புறம் அப்படியே நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க, கட்டை போட்டு. சரி, நான் மறுபடியும் வீட்டில் தான் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. மறுபடியும் வந்து என்னென்னா வீட்டு ஞாபகம், இந்த பாத்ரூம் போய் கழுவுறது கஷ்டம், அப்புறம் யூரின் போன பெட்ஷீட்டை மடிக்க முடியாது. பத்தாவதுக்கு இவனுங்க ஹாஸ்டலில் வேறு எங்கள் நைட் தூங்குறப்ப என் காலை கட்டி போட்டானுங்க, எங்கே குதிச்சு ஓடிடுவான்னு சொல்லிட்டு. நான் சும்மா இருப்பேன்னா அப்படியே அந்த கால் கைத்தை அவுத்து, அது ஃபஸ்ட் ஃப்ளோரு, அப்படியே ஒரே ஜம்ப்பு கீழே குதிச்சு நடக்க முடில. அப்புறம் அப்படியே மெதுவாக ஒரு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அங்கே அப்படியே உட்காந்து அப்படியே நைட் தூங்கிட்டேன் அங்கே. அப்புறம் அது எந்த கிளாஸ்னே தெரியாது. அந்த பசங்களாம் சேர்ந்து அப்புறம் என்ன வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ கால் உடஞ்சி போயிடுச்சு, ஃப்ராக்சரு. அப்புறம் மாவு கட்டு போட்டு எங்கள் ஊருக்கு சந்தோஷமாக போனாங்க. அந்த ஹாஸ்டல் விட்டு போகிற நிம்மதி அப்பப்பா அது சொல்லவே முடியாது. எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கிற அழகான கிராமம். அதுக்கும் அழகான நிறைய சுவாரஸ்ய கதைகள்லாம் இருக்குது.
அது இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, நானும் எங்கள் ஜிம்மியும் இப்போ மெல்ல நடந்து எங்கள் தோட்டத்துக்கு போனோம்.